இங்க அரசி ஒரு பக்கம் தான் அப்பா அம்மாவும் தான் அண்ணனுங்களும் ஜெயிலுக்கு போனதை நினைச்சு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாம எங்க குடும்பம் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும், அதுக்கு காரணமா இருக்கிற அந்த தங்கமயில நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வேக வேகமா ஒரு ஆட்டோவை பிடிச்சி டைரக்டா தங்கமயில் வீட்டை பார்த்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி அரசி அங்கிருந்து எங்கேயோ கிளம்புறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ராஜியும் இன்னொரு சைட்ல இருக்க மீனாவும் வேக வேகமா அவங்களும் இந்த பக்கம் அரசியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அரசி தப்பான முடிவு எதையும் எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட காரணத்துக்காக அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாரும் கிளம்புறத பார்த்துட்டு உடனே இந்த பக்கம் இங்க சக்திவேல் முத்துவேல் ஒரு பக்கம் தங்களோட கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்படி எல்லாரும் அரசியை ஃபாலோ பண்ணி எங்க தான் போறா அப்படிங்கிற மாதிரி கவனிக்கிறாங்க. அப்பதான் அரசி கரெக்டா தங்கமயிலோட வீட்டு வாசலுக்கு போறாங்க. அங்க போனவங்க சும்மா கிடையாது, மயில் வீட்டு கதவை போட்டு டம்மு டும்முன்னு அடிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சவுண்டை கேட்டு வெளியில வந்த பாக்கியமும், நீ எப்படி இங்க வந்த, உன்னை நான் ஜெயில எல்லாம் போட சொன்னேன், சொல்ல போனா அந்த போலீஸ் அதிகாரி காசை வாங்கிட்டு உன்னை வெளியில விட்டுட்டாளா அப்படின்ற மாதிரி இங்க அரசியை பார்த்து கேட்கறாங்க. அப்ப அரசியும் பாக்கியத்தை பார்த்துட்டு, நீங்க ஒழுங்கா வழி விட்டுருங்க, நான் உங்ககிட்ட பேச வரல, நான் மயில்கிட்ட பேச வந்தேன், சொல்லப்போனா அவளை இனிமேல் நீ அண்ணியா கூட நான் மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி கரெக்டா அரசியோட குரலை கேட்டுட்டு தங்க மயிலும் கிளம்பி வெளியில வராங்க. அப்படி மயில் வெளியில வரும்போது அதை கவனிச்ச அரசியும், சி நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதாடி, எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு எந்த தப்பும் பண்ணாத எங்க குடும்பத்தை ஜெயிலுக்குள்ள தள்ளுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இங்க அரசி கேட்கறாங்க. அப்போ உடனே மயில் ஓடி வந்து, அரசி அரசி நான் எதுவும் பண்ணலமா, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஓ இந்த பிரச்சனை எதுவுமே நடக்கிறதுலாம் உனக்கு தெரியாது, இதை நாங்கள் நம்பணும், இப்போதான் புரியுது. எங்க அண்ணன் நீ குழந்தை விஷயத்துல ஏமாத்தன்னு சொன்னான் தெரியுமா, அப்போ கூட எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு, அண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி குழந்தை விஷயத்துல ஏமாத்த மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்போ ரியாக்ஷன் கொடுத்த பாத்தியா, அந்த ரியாக்ஷன்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லா இதையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உள்ள இருந்துட்டு என்னமா நடந்துச்சுன்னு கேட்ட பாத்தியா அப்படின்ற மாதிரி இங்க அரசி பயங்கரமா டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மயிலுக்கும் என்ன நடந்துச்சுன்னே புரியல. அவங்களும் என்னாச்சுமா, என்னமா பிரச்சனை, என்னமா பண்ணி வச்ச, போலீஸ்காரங்க கிட்ட நான் வாக்குமூலம் மட்டும் தான் நம்ம கொடுத்தேன், மற்றபடி ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு பாக்கியமும் எதுவுமே பேசாம தங்கமயில உள்ள போ சொல்லிட்டு இங்க வேக வேகமா அரசி அங்கிருந்து துரத்த தான் பார்க்குறாங்க. ஆனால் அப்படி அவங்க பேசிட்டு இருக்க டைம்லயே கரெக்டாக அந்த இடத்துக்கு மீனாவும் வந்துடுறாங்க, இன்னொரு பக்கம் ராஜியும் வந்துடுறாங்க. இப்படி இவங்க எல்லாரும் ஒன்று திரண்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு பாக்கியத்தாலும் எதுவும் பேச முடியல. அப்போ இங்க ரொம்ப கோபத்தில் இருந்த அரசியும் தங்கமயில பார்த்து நாக்கம் போடுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாதுரி, நீ எல்லா விஷயத்திலையும் போய் சொல்லுவ, இப்போ ஒன்று சொல்றேன் கேட்டுக்க, எங்க குடும்பத்துக்கு இனிமேல் நீ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மருமகளா வாழ வரவே முடியாதுரி, ஏன்னா எங்க குடும்பமே மறக்காத மாதிரி ஒரு பெரிய தண்டனை நீ கொடுத்துட்ட, அதுவும் என் அண்ணனுங்க எல்லாரையும் ஜெயிலுக்குள்ள தள்ளி, என் ராஜி அண்ணிய ஜெயிலுக்குள்ள தள்ளி, இப்போ என் அம்மா அப்பா என் எல்லாருமே என் குடும்பம் மொத்தமும் இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுக்கான காரணம் நீ தாண்டி. ஏதோ கடைசி நேரத்தில் வந்து இங்க மீனா அண்ணியும் அதுக்கப்புறம் சக்திவேல் மாமா முத்துவேல் மாமாலாம் சேர்ந்து தான் என்னையும் ராஜியும் வெளியில் எடுத்து விட்டுருக்காங்க. ஆனா இப்போ எல்லாரும் எங்களை காப்பாத்திட்டு என் அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியாம, என் அண்ணனுங்களை காப்பாற்ற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என் அம்மா அப்பாவும் அண்ணனுங்களும் ஜெயிலுக்கே போயிட்டானுங்க. இதுக்கு மேல நாளைக்கு கோர்ட்ல வந்து அந்த கேஸை ஹேண்டில் பண்ணி அது மூலமா தான் வெளியில வர முடியும். ஆனா ஒன்று மட்டும் சொல்றேன், அந்த கேஸ்ல நாங்க ஜெயிச்சு உங்க மொத்த குடும்பத்தையும் நாங்க ஜெயிலுக்கு தள்ளாம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அரசி சவால் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ தங்கமயில மன வெறுத்து போய் தான் அம்மாவை திரும்பி பாக்குறாங்க. அப்பதான் அவங்க அம்மா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. அப்போ எதை பத்தியும் யோசிக்காம வேக வேகமா இங்க தங்கமயில ஒரு ஆட்டோவை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. அப்போ உடனே பாக்கியமா அவங்கள தடுக்க பாக்குறாங்க. ஆனா பாக்கியத்தை கொஞ்சம் கூட மதிக்காம அவங்க கண்ணத்துல பலார்னு ஒரு அற விட்டு, வழிவிடு, இனிமேல் நீ எனக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே இறக்கி விட்டுட்டு இவங்க வேக வேகமா ஸ்டேஷன் போறாங்க. போனவங்க சும்மா கிடையாது, அந்த போலீஸ் அதிகாரிங்க கிட்ட இங்க பாருங்க, என் மேலதான் எல்லா தப்பும், என் அம்மா அப்பா பொய் சொல்ல அந்த பொய்யை மறைச்சி இங்க பாண்டியன் வீட்டுல நான் நாடகம் மாட்டினேன், அதனால நீங்க என்னத்துக்கு உள்ள போடுங்க, அவங்க என்ன எந்த கொடுமையும் பண்ணல, பாண்டியன் வீட்டாளுங்க என் மேல ஒரு துரும்பு கூட படவிடாம பாத்துக்கிட்டாங்க, சொல்லப்போனா பாண்டியன் அதுவும் என்ன அவர் மருமகளா பார்க்காம மகளா பாத்துக்கிட்டாரு, அப்படிப்பட்ட மனுஷன் ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடாது மேடம், நீங்க தயவு செஞ்சு அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க, இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே எங்க அம்மா தான், எங்க அம்மா தான் இந்த மாதிரி எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்தி அந்த குடும்பத்தோட ஒன்று சேர்க்கறதுக்கு, அதுவும் குறிப்பா அந்த குடும்ப ஆட்களை பயமுறுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க, இதுக்கு நீங்க எங்க அம்மா அப்பா தான் அரெஸ்ட் பண்ணணும், நீங்க முதல்ல என் மாமா அத்தை அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் தம்பிங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க தங்கமயில் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த போலீஸ்காரங்களும் வேக வேகமா தங்கமயிலோட வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறாங்க. அடுத்தபடியா பாக்கியத்தோட ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸுங்க ஒரு 4-5 பேர் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கிற பாண்டியன் குடும்பம் எல்லாத்தையும் நைட்டோட நைட்டா ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. வர வச்சு அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது, உங்களோட மருமகளே வந்து ஒத்துக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைக்கு காரணமே தான் அம்மா அப்பா தான் சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி ஜெயிலில்
போட சொல்லிட்டு அவ இங்க வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் இங்க பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட கை காட்டுறாங்க. அப்போ தங்கமயிலும் எதுவும் பேச முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறதுனால அந்த குடும்பத்துக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க, எங்க அம்மா தான் என் லைஃபை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலாக அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. நீங்க கவலைப்படாம போங்க. இனிமேல் உங்க லைஃப்குள்ள நான் தலையிட மாட்டேன். நான் இனிமேல் வாழ வெட்டியா கூட இருந்துக்கிறேன். மாமா, நான் என் லைஃப்ல உங்களை ரொம்பவே லவ் பண்ண மாமா. ஆனா என் அம்மா அப்பா சொன்ன போயினால தான் நான் உங்களை விட்டு விலைக்கு வந்துட்டேன். இனிமேல் கவலைப்படாதீங்க. இனிமேல் நான் உங்க பக்கமே வரமாட்டேன். நீங்க கேட்ட மாதிரி அந்த டிவோர்ஸ்ல நான் முழு சம்மதத்தோட இருக்கேன். அதனால நீங்க அனுப்பி வச்ச நோட்டீஸ்ல நான் சைன் பண்ணி கொடுத்துட்றேன். இனிமேல் உங்களோட லைஃபை நீங்க பாத்துக்கலாம். நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு தங்கமயில அப்படி இடிஞ்சு போய் அங்க ஸ்டேஷன்லயே உட்காந்துடுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு பாண்டியன் குடும்பத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களும் இப்போதைக்கு வெளியில வந்துட்டோன்னு சொல்லி வேக வேகமா வீட்டை பார்த்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியமும் தங்கமயில போட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி, உனக்கு நல்லது பண்ண வந்து கடைசியில் நானும் என் புருஷனும் ஜெயிலில் மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி அவங்க தங்கமயில கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க.